ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்க எல்லா ஊர்கள்லையுமே பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு காவல் தெய்வங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த காவல் தெய்வத்துக்கு குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் திருவிழா நடக்கும். அதை தான் நம்ம வந்து மந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மின்னாத்தூர் அப்படின்ற ஊரில் இந்த மாதம் தை மாதம் பொங்கல் முடிஞ்சதுமே திருவிழா நடக்கும். அங்கே வந்து ஜல்லிக்கட்டு மாடுகள் எல்லாமே கைத்து மாடுகளாக விடுவாங்க. அங்கே வந்து முனீஸ்வரர் இருக்கார். ஸோ அவரை வணங்கிட்டு அப்படியே அந்த மாடுகளையும் ஜல்லிக்கட்டு மாடுகளையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி குடும்பமாக கிளம்பியாச்சு. இது மாதிரி கிராமத்தில் நம்ம வந்து ஒரு சேஃபாக நின்று பார்க்கக்கூடிய வாகனமாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து வண்டி மேலே நின்று வந்து நம்ம மாடுகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிப்பரில் தான் வந்து ஃபேமிலியாக சேர்ந்து போயிருக்கோம். என்னோடய ஃப்ரெண்டு கவிதா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலி தான் இது. அவங்களோட ஃபேமிலியோட நம்மளும் சேர்ந்து நம்ம குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ முனீஸ்வரரை ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜல்லிக்கட்டு மாடுகளெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இறங்கினதுமே வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. போயிட்டு சூப்பராக வந்து சாமியை கும்பிட்டுட்டு முனியாண்டவரை வேண்டிக்கிட்டு அவருக்குமே வந்து இத்தனை வருஷமாக எப்படி எங்கள் ஊரை காவல் காத்தியோ அதே மாதிரி இந்த வருஷமும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அப்படியே வேண்டிக்கிட்டு அப்படியே குழந்தைகளுக்கு அங்கே தேவையான விளையாட்டு ஜாமான் இருக்கும். ஸோ அதெல்லாமே இல்லாமல் குழந்தைகள் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. நம்ம சின்ன குழந்தைகளில் அனுபவிச்சது தானே இல்லையா, அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்குமே அதெல்லாமே வாங்கி கொடுத்து நம்ம வந்து வண்டியில் வந்து சேஃபாக நின்றுட்டோம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு காளைகள் அங்கங்கே தெரிஞ்சிட்டு இருக்கும். நம்மளோட உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து சேஃபாக நின்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம பொருட்களை என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு நம்ம வந்து வண்டியிலேருந்து ஏறியாச்சு. ஸோ இந்த திருவிழா அதாவது ஜல்லிக்கட்டு மாடுகள் விடுறதுக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம போய் அங்கே வந்து லேண்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வண்டியில் ஏறிக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு சேஃப். ஏன்னா குழந்தைகள்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு நிகழ்வை எல்லாமே வந்து நம்ம குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் இது மாதிரி திருவிழாவுக்கெல்லாம் நம்ம வந்து கூட்டிகிட்டு வரோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஜல்லிக்கட்டு மாடுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உயிருக்கும் ஆபத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தெரிஞ்சாலுமே இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு, ஒரு வீர விளையாட்டு, நம்ம தமிழர்களோட கலாச்சாரம் அப்படின்றதுனால குழந்தைகளுக்கு இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு நாளைக்கு ஒரு புத்தகத்தில் படிக்கிறத விட இன்றைக்கி நேரில் நம்ம வந்து கண்ணில் வந்து நம்ம லைவாக வந்து காமிச்சோம் அப்படின்னா அவங்க நம்மளோட பழக்க வழக்கம், பண்பாடு இதை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட காவல் தெய்வங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கெல்லாம் வந்து அழைச்சிட்டு வந்துடுறது. ஸோ இப்போ நம்ம கேர் பண்ணிக்கிறது நம்மளோட பொறுப்பு. ஃபுல்லாக வந்து நம்ம வந்து 100% வந்து நம்ம ஃபுல் கேரில் தான் இருக்கணும். ஸோ பார்க்குறோம், ரசிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, காளைகள் அந்த கைத்து மாடுக்கு நிறைய காளைகள் ஒரு 25லேருந்து 30 காளைகள் போல் வந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு முதலாக அவங்க வந்து அவ்வளோ ஒரு மனக்கோலத்தில் அந்த மாடுகள் எல்லாத்தையுமே வந்து பட்டு வேஷ்டிலாம் போட்டு பூ மாலைகள் போட்டுன்னு சொல்லி பயங்கரமாக அலங்கரித்து கொண்டுட்டு வராங்க. ஒரு குழந்தைய போல தான் அவங்களும் வளர்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வருஷத்தில் இந்த ஒரு நாள் அதுதான் வந்து சந்தோஷம். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு 100% சந்தோஷத்துலையும் உற்சாகத்துலேயும் இருப்பாங்க. அப்படியே வந்து அவங்க எல்லா காளைகளையுமே அழைச்சிட்டு வராங்க. அந்தந்த காளைகளோட உரிமையாளர்கள் ப்ளஸ் அவங்களோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காளைக்கு பார்த்திங்க அப்படின்னா 15லேருந்து 20 பேர் இருக்காங்க. அவ்வளோ பேர் வந்து நல்ல ஒரு பாதுகாப்போடு அந்த காளையை வந்து அழைச்சிட்டு வராங்க. ரொம்பவே கூட்டத்தை பார்த்ததுமே மிரளுது காளைகள் எல்லாமே. அழைச்சிட்டு போய் முனீஸ்வரர்கிட்ட முனியாண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு முதல்ல சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டு காளைகள் எல்லாத்துக்குமே வந்து விபூதி போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடத்துக்கு வருது. அதாவது கயிறு விடுறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வராங்க எல்லாருமே. காளைகளை கயிறு பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சில வீரர்கள் அங்கே நின்றுட்டுருக்காங்க. காளைகளை அடக்கிறதுக்குன்னு சில வீரர்கள் இருக்காங்க. அந்த கயிறை அந்த ஹேண்டில் பண்ணணும், கயிறை வந்து விட்டுறக்கூடாது, மாடுகள் வந்து சுற்றி அழகாக விளையாடணும் அப்படின்றதுனால கயிறை பிடிச்சிக்கிறதுக்காக ஒரு 15லேருந்து 20 பேர் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு யூனிஃபார்மாக அங்கே இருந்தாங்க. இப்போ வந்து ஆட்டம் களை கட்டிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா ஒரு காளைகளாக வந்து கயிற்றுல ஜாயின் பண்ணி அவங்க கொண்டுட்டு வர கயிற்றை, அதாவது மூக்கு கயிறை வந்து கட் பண்ணி விடுவாங்க. அவங்க கயிறை இல்லாமல் நீல கயிறு மட்டும் போட்டு இது மாதிரி சுற்றி விளையாட விடுவாங்க. வீரர்களும் வந்து காளைகள்கிட்ட சீண்டி பார்த்து இப்படி விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய காளைகள் பார்த்திங்க அப்படின்னா பயந்துட்டு தான் ஓடுது. அதாவது கூட்டத்தை பார்த்ததும் பயந்துட்டு ஓடிடுச்சு. நம்ம ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வீர விளையாட்டு, நம்மளோட பாரம்பரியம் அப்படின்னு தான் வந்து நம்ம போராடி எங்களுக்கு ஜல்லிக்கட்டு திரும்ப வேணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் கிட்டே இருந்து இப்போ ஒரு 4-5 நாள் போல் வீரர்கள் எல்லாருமே வந்து சென்னையில் போயிட்டு உட்காந்து ரொம்ப போராடி அதுக்கப்புறம் அந்த வந்து திரும்ப நம்ம வாங்கினோம். ஸோ இந்த ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் வந்து இதை வந்து தடை பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா. ஆனால் ஜல்லிக்கட்டு வளர்க்குறவங்களும் சரி, காளமாடு அடக்கிற வீரர்களும் சரி பண்ணுற தப்பு என்ன, 2 சைட்லேயுமே வந்து தப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பாதுகாப்பு முறையில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது கண்டிஷனாக இருந்துச்சு. ஆனால் காளைகள் வளர்க்குறீங்க இல்லையா, ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த கொம்பை மட்டும் சீவாதீங்க. அதாவது நான் வந்து சின்ன குழந்தையிலேருந்து வந்து காளை மாடுகள் வளர்த்த வீட்டில் இருந்தவ தான்.
காளை மாட்டு கொம்ப சீவாதீங்க. என் அப்பா வந்து காளை மாடு வச்சுட்டே இருப்பார். அவர் காளைக்கன்று வளர்த்த விதமே வேறு. ஸோ வந்து எல்லோரும் காளை மாடுகள் மட்டும்தான் வளர்ப்பாங்க. அவர் வந்து ஆட்டுக்கடாயும் சேர்த்து வளர்ப்பார். ஸோ இரட்டை பிறந்தவங்க மாதிரி அந்த ஆட்டுக்கடா வந்து காளையை விட்டு பிரியவே பிரியாது. எங்கே போய் சேர்ந்தாலும் 2 பேரும் வீடு வந்து சேர்ந்துருவாங்க. யாரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு 100% வந்து காளை மேலே லவ் வச்சிருந்து நான் குழந்தையிலேருந்து வளர்ந்தவ தான். நானும் காளையை பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ என்ன காளை மாடு வளர்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளை மாடு வந்து நம்மளை ஏதோ பண்ண வராங்க அப்படின்ற ஒரு பயத்தில் தான் வந்து அது கொம்பால குத்திடுது. ஸோ ஆனால் அந்த கொம்பால குத்துன அந்த வீரரோட குடும்பத்தை பின்னாடி நினச்சி பாருங்களேன். ரொம்ப பாவம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விடும்போது, அவங்க சொல்லி அழும்போது நம்ம கண்லேருந்து தண்ணீர் வருது. நிச்சயமாக வந்து நம்மளுமே சேர்ந்து அழுகிறோம். அதை ஒரு வீடியோவாக இருக்கட்டும், நேரில் பார்க்குறதா இருக்கட்டும், நம்மளோட மனசு அன்னைக்கு படாத பாடு தான் படுது. ஸோ இதனால் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒருத்தரை சட்டையோடு குத்தி அந்த மாடு தூக்கி கீழே போட்டுருச்சு. ஸோ காளைகளை அடக்கிற வீரர்களை பாயிறதை விட வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்கள தான் நிறைய பேரை பாயுது. ஸோ வயசானவங்க களத்துக்குள்ளே போகாதீங்க. காளை மாட்டுக்கு இது மாதிரி கொம்புகளை சீவி கொண்டுட்டு வராதீங்க. அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, வீரர்களும் காளை மாட்டை அடக்குனா மட்டும்தான் நமக்கு வீரம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது 5 அறிவு ஜீவன், நீ 6 அறிவு. ஸோ 6 அறிவு அப்படிங்கும்போது இராணுவ வீரர் வந்து நம்ம நாட்டுக்காக போராடி மனுஷனுக்கு மனுஷன் நேருக்கு நேர் போராடி ஜெயிக்கிறான் இல்லையா? அதுதான் வீரம். நீ வந்து ஒரு 5 அறிவு ஜீவன்கிட்ட வந்து அதை காளையை அடக்கி நீ வாங்குறதுக்கு பேர் வீரம் கிடையாது. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு பின்னாடி குடும்பம் இருக்குது. நான் அக்கா தங்கச்சிகள் இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, முடியாத அப்பா அம்மா இருப்பாங்க. உங்களை ஒரு 20 வயசு 25 வயசு வரைக்கும் நல்லா வளர்த்து ஆளாக்கி விட்டு திரும்ப நீங்கள் அவங்கள பார்த்துக்கிற வயசில் போய் சேர்ந்துட்டிங்கன்னா அவங்களோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். காளையோட போராடி உயிர் விடுற இளைஞர்கள் வந்து அந்த குடும்பம் கதரும் இல்லையா? அது இருக்கல ரொம்ப கொடுமை. இது வந்து விளையாட்டு மட்டுமே, அது வந்து அதோட விளையாட மட்டுமே செய்யுங்க. உயிருக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி, அதாவது காளைக்கு ஆபத்தும் ஏற்பட்டாலும் நஷ்டம்தான், வீரனுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் நஷ்டம்தான் இல்லையா? நஷ்டம் தான். ஸோ அதனால் அது வந்து ஒரு விளையாட்டாக பார்த்தாலே போதும். 2 பேரோட இழப்பையுமே வந்து ஈடுகட்டுறதுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட அந்த பாரம்பரியத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு இல்லையா? ஸோ பாதுகாப்பாக விளையாண்டாலே போதும். இறுதியாக ஒன்று சொல்கிறேன். விளையாட்டுக்கு போகிற ஒரு குழந்தை கையில் கத்தியை கொடுத்து அனுப்புவீங்களா? இல்லைல்ல. அது போல தான் நம்ம வந்து மாடுகளோட கொம்பை சீவி தயவு செஞ்சு ஜல்லிக்கட்டுக்கு அனுப்பாதீங்க. அது வந்து அந்த காளை மாடு வந்து நம்மளை என்னமோ செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அது பாயுது. ஆனால் வந்து அது உண்மையாகவே நம்ம ஒருத்தவங்களோட உயிரை எடுக்கிறோம் அப்படிங்கிறத நினச்சி அது வந்து குத்தலை. சரிங்களா? அந்த குத்தி அந்த உயிர் போகுது இல்லையா? அந்த வீரன் அந்த குடும்பம் பின்னாடி கதறுது இல்லையா? அந்த பாவம் எல்லாமே வந்து அந்த கொம்பு சீவி விடுறே இல்லை, அந்த காளையோட உரிமையாளர் ஒன்று தான் சேரும். அதே போல் வீரனுக்கும் காளை அடக்கிற வீரனுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். உண்மையான வீரம் அப்படிங்கிறது உன்னோட குடும்பத்தை காப்பாற்று. அதுதான் உண்மையான வீரம். இந்த திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. அந்த முனீஸ்வரரோட அருளால் சூப்பராக முடிஞ்சுதுங்க. ஜல்லிக்கட்டுக்கு எதிராளிலாம் கிடையாதுங்க. காளையோட உயிரும் முக்கியம், வீரரோட உயிரும் முக்கியம் இல்லையா? இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.